சரி ஓகே, நாங்கள் வள்ளூர் தைப்பூசம் கிளம்பிட்டோம். 0 வயசை பார்க்கவும் டீசல். பஸ் ஸ்டாண்டு பேர் வல்லாறு பஸ் ஸ்டாண்டு தானா? வல்லாறு பேர் நிலையம். கிட்டே வந்து விட்டோம்னு நினைக்கிறேன். நெருங்கி விட்டோம். இதுதான் அவரோட கொடி, வெள்ளையும் மஞ்சளும் கலந்தது கொடி. அவரோட கொடி தான் அது. சமாதானமும் மங்களமும் உண்டாகட்டும், அதான் அந்த கொடியோட அர்த்தமா? இல்லையே, உனக்கு எல்லாமே தெரியுது. நீயே வல்லார் அர்த்தம் கொடுத்த நீயே கொடிக்கு அர்த்தம் கொடுக்குற. போவோம். டோக்கன் போட்டாங்க பாரு. நேற்று வந்தால் பயங்கரமான கூட்டமாக வந்திருக்கும், கடைங்களும் அதிகமாக வந்திருக்கும். இன்றைக்கி கடைகள் கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. இது வந்து 155வது தைப்பூசம் திருவிழா முன்னிட்டு சிறப்பு பாதுகாப்பு துப்புரவு முகாம். தைப்பூசத்தில் ஏதோ கலவரம் போல். நேற்று வந்துருந்தால் இவ்வளோ அழகாக நம்மளால் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்க முடியாது. கூட்டத்தில் மாட்டி பிதுங்கி நசுங்கி தான் இருந்தோம். இப்போ சும்மா சுற்றி வந்துக்கிட்டு இருக்கு. இங்கே ரெக்கையை வேணால் விரிச்சிக்கலாம். இப்போ ரெக்கையை விரிச்சு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். என்ன பண்ணணும்? ஒன்று எடுக்கணுமா? செல்ஃபியா? அவங்க ஏஞ்சல், நீ என்னது? நீ ஊஞ்சலா? என்ன ரெடி? எழும்பி பிரகாசியா? என்னென்ன சொல்கிற பாரு. இல்லை ரெக்கை விரி, ரெக்கையை தூக்கு. சரிவா, நீ ஒரு ஆள் தான் காவடி பண்ணிகிட்டு இருக்கிற. டேடி இப்போ போய் தூக்கி போட போகிறாருன்னு நினைக்கிறேன். இருந்தால் மீன் தொட்டி கேப்சர் பண்ண போகிறாரோ. இப்போ வந்து என் ஃபேமிலி ஒரு 50 ரூபாய் வீணாக்க போகிறாங்க. வா ரெடி, வா நீ ஃபஸ்ட்டு தூக்கி போடு. சும்மா தூக்கி அவங்க இங்கே வேறு அங்கே நிற்கிறாங்க அப்புறம் அவங்க கழுத்தில் போடு. போட்டா அவங்க உங்களுக்கு சொந்தமாயிடும். நிக்கிறவங்க கழுத்துல போடு. இரு 3, 2, 1. ஐயோ ஜஸ்ட் மிஸ். மம்மி அடுத்தது நீ எங்கேயா தூக்கி போடு. அது புஸ்ஸு அதான் எடுத்துக்க. சரியாக போட்டு மீனை எடுக்கவும். புஸ் ஆயிடுச்சு. உடனே எடுக்கல. அடுத்து இருங்க, நீங்கள் போடுங்க. எங்கே தூக்கி அவன் மேலே அடிக்கிற? என்ன சொன்னேன்? 50 ரூபாய் வீணாக்கிறேன்னு சொன்னேன்னா. பானிபூரி கடைகள்லாம் அதிகமாக பார்த்தோம். இங்கே மட்டும் நிறைய இடத்துல இருக்குது. அந்த ஸ்நாக்கிங் வேணால் பண்ணலாம். எல்லோரும் வாங்க ஸ்நாக்கிங் பண்ணலாம். காடிலாம் அழகழகாக இருக்குது. இப்போ நம்ம அந்த என்ட்ரன்ஸை விட்டுட்டு இப்போ இந்தாண்ட என்ட்ரன்ஸுக்கே வந்துட்டோம். நாங்கள் ரொம்ப டீஹைட்ரேட்டட்னு சொல்லிட்டு இந்த வெள்ளரிக்காய் வாங்க வந்தோம். இது வெட்டி வச்சு 1 மணி நேரம் ஆச்சு போல், வதங்கி போச்சு. இதுவே ஹைட்ரேஷன் இல்லாமல் தான் இருக்குது. எல்லா தெருவையும் ஆக்கிரமிச்சிருக்காங்க. எல்லா இடத்துலையும் ஒரு கடை இருக்குது. ஆனால் இந்த பூலாம் எப்போ பூத்துது? வந்தால் வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கிக்கலாம். வாங்கிட்டு போனால் பழைய காலத்து டிவி இருந்தால் டிவி மண்டைக்கு மேலே 2 வச்சுக்கலாம். நம்ம வீட்டில் எல்இடி டிவி தான் இருக்குது. அந்த பக்கம்லாம் கொஞ்சம் சுமாராக தான் இருந்துச்சு. இந்த பக்கம்லாம் எல்லா காட்டணமும் சுற்றுது. எங்கே கடை போட்டாலும் எங்கள் அம்மா பாத்திரம் இருக்கிற இடத்துக்கு போயிடுவாங்க. ஆனால் ஒன்று வாங்க மாட்டாங்க, பார்க்கறதோடு சரி. என்னது என்ன வேணும்? சல்லிக்கரண்டி வேணுமா? பெருசு பிரியாணி கிண்டுறதுக்கா?
சரி ஒன்று வாங்கிக்க போ. நீ தான் கேட்ப, கேட்கறதோட சரி வாங்க மாட்டேன். பார்ப்பாங்க, விசாரிப்பாங்க, வாங்க மாட்டாங்க, அவ்வளோதான். என்னம்மா பார்க்குற? நாங்கள் வந்து இப்போ கூட்டம் இருக்கிற இடத்துல இன்னும் என்ட்ரு ஆகலை. கூட்டம் இருக்கிற இடம்லாம் அந்தாண்ட தான். நாங்கள் இப்போ கூட்டம் இல்லாத இடத்துலேயே சுற்றிட்டுருக்கோம். எங்கே பாத்திர கடை போட்டாலும் பரவாயில்ல, எத்தனை கடையாக இருந்தாலும் பரவாயில்ல, சலிக்காமல் பார்க்குற ஆள். அடுத்த கடை இதுமாரி 100 கடை இருக்குது, வா. இப்போ வந்து நம்ம நோக்கியா ஃபோனில் இருக்கிற கேம் மாதிரி இப்படி ஸ்டார்ட் பண்ணி இப்படி ஸ்டார்ட் பண்ணி இப்படி ஸ்டார்ட் பண்ணி இப்படி ஸ்டார்ட் பண்ணி அந்த பாம்பு கேம் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி போயிட்டுருக்குறோம். இது அடுத்த சந்து. 3 ரன் அடிக்க சொல்லி நீ டயர்ட் ஆகிடுவேன். இப்போ டயர்ட் ஆகிட்டியா? பரவாயில்ல, வா வா. யாருக்குமா மோதிரம்? எனக்குலாம் வேணாம். கேட்ட ஆல்ரெடி வெளியில் இருக்கு. ஆ வாங்க போறியா? வாங்க போறீங்களா? இப்படியே ஆடி ஆடி நடந்து என்னைக்கு போகிறது? அங்கே பார்த்து தான் பார்க்க போறீங்க. அதனால நீ வரமாட்டியா? சரி இது பார்க்குறேன். அங்கே இருக்க நம்ம ஃபேமிலி 20 ரூபான்னு ஒரு கடை இருக்குது, அங்கே போயிட்டாங்க 20 ரூபா கடைக்குள்ள. இது எனக்கு தெரிஞ்சு ஒரு 8வது கடை 9வது கடை இருக்குன்னு நினைக்கிறேன். இடையில செக்யூரிட்டி வேலைக்கு ஜாயின் பண்ணிட்டியா? முடியலையா? சரி, இந்த மாதிரி உன் பொண்டாட்டி எத்தனை கடையில் போய் நின்றுருக்கோம், நீ கூட்டு போயிருக்குல்ல? ஆ ஆ எடுக்கிறது குறையாது. சரி போய்ட. என்ன சொல்லுதா அம்மா? ஆப்பம் சூறு தான் இரும்பு சட்டி வாங்குதாம்மா? ஆ 30 வருஷமாக நீ ஒரு ஆப்பம் கூட சாப்பிட்டதில்ல. வேகமாக பேசாத, ஒன்றும் புரியாது, சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு புரியாது. சரியா? மண்சட்டி குழந்தை தூக்கி போட்டாங்களா? வாங்க வாங்க, நீங்கள் இங்கே வர டேடி, நீ பேச பேச அம்மா பேக்ரவுண்டில் பார்க்குறது செம்மையாக இருக்குது. வாங்க வாங்க. முன்னூத்தம்பது வாழலாம். நீ வாங்க மாட்ட, வா. எனக்கு தெரியுங்க பாரு, நீ வாங்க மாட்டேன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும், பாவம் கடைக்காரங்களுக்கு தெரியாது. வா வாமா போய் வாங்க போ. எங்கள் அம்மா இந்த பேர் சொன்னாங்க, டெடிஸ் பியர். இவர் ஒரு வாட்ச் பைத்தியம், எங்கே போனாலும் வாட்சு கிளம்பி நின்றுப்பார். வாட்சு இங்கே வேறு உன் பொன்னாடி குறை சொன்ன மாதிரி நான் உன்னை சொல்கிறேன் பாரு, நீ வந்து வாட்ச் எங்கே பார்த்தாலும் நின்றுப்ப. ஆனால் நீ வாட்ச் வாங்க போகிறதில்ல, பார்த்தது போதும். வா. இது இப்போ எத்தனை கடைன்னு தெரில, கவுண்டே மிஸ் ஆகிடுச்சு. அடுத்து இந்த கடைக்கு வந்துருக்காங்க. ஏதோ எது எடுத்தாலும் 20 ரூபாயா, 20 ரூபா 10 ரூபானா வந்துடுவாங்க உடனே உள்ள. என்னம்மா வாங்க போகிற? வாங்க தேவையானது வாங்க. அப்புறம் எப்படியோ அவங்க மனசை கன்வின்ஸ் பண்ணி ஒரு 20 ரூபாய்க்கு வடத்தை வாங்க வச்சாச்சு. இந்த பைக்குள்ள ஒன்றும் இருக்காதான், சுட்டி மட்டும் வச்சுக்கோ. மா அது வெளியே வர வழி, மா உள்ளே போகிற வழி இங்கே. யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க எங்கள் அம்மா, உள்ளே போய் பார்த்து தான் வருவாங்க. பொண்டாட்டி உள்ளே போயிட்டா. அது எதுக்கு? அதுலேயே முகமூடி போடாமல் அப்படி தான் இருக்குது. குரங்கு வந்தால் பயம் காட்டுறதுக்கா? சரி உள்ளே போயிட்டு வா. கடைக்கு வெளியில் இந்த மாதிரி 10 நிமிஷம் நிற்க வேண்டியதாக இருக்குது. இதில் தொங்குற பொம்மைகள் எல்லாமே தாலி கயிறில் தொங்குது சரிங்களா? அது பாருங்க, இந்த பொம்மைலாம் தாலி கயிறுக்கு பதிலாக தூக்க கயிறாக மாறி போச்சு இந்த பொம்மைக்கு. ஜூம் பண்ணி பார்த்தா தெரியும், எல்லாமே தாலி கயிறு, மஞ்சள் கயிறு. என்ன ரெடி?
வேறு கட்டை போய் அவங்க கையில் கொடுத்துட்டு போயிட்டாங்க. நம்ம அம்மா வாங்கியிருக்காங்க சில்லறை ஜாமான்லாம். இது இப்போ போயிட்டு எங்கள் அம்மா எடுத்து வந்துருக்குறாங்க. ஆனால் 30 ரூபாய்க்கு இது ரொம்ப அழுத்தமான கிண்ணம் தான், நல்லா வெயிட்டாகவும் இருக்குது. இப்போ மாப்பிள்ளையும் தங்கச்சியும் போயிருக்கிறாங்க பேக் வாங்குறதுக்கு. நான் சொல்ல எங்கள் அம்மா எப்படி பாத்திர கடையை பார்த்தா ஒரு அலாதி ஆனந்தமோ அது மாதிரி டேடிக்கு வந்து வாட்சு கடையை பார்த்தா ஒரு அலாதி ஆனந்தம். நான் வீடு எடுக்கிறது தெரியல, பார்த்துட்டா அப்படி. யாரோட வாட்சுக்கு வாரு? அது அவன்கிட்ட போய் போட்டுக்கலாம், அங்கேயே போட்டுக்கலாம். இங்கே வந்து ஒன்லி சேல்ஸ் தான், சர்வீஸ்லாம் கிடையாது. எங்கள் அம்மா மலர் குண்டா நான் பார்த்துருந்தாங்க, வீடியோ எடுத்தோடனே ஓட்டிட்டாங்க. 350 ரூபா. ஒன்றும் வாங்க போகிறதுல வேடிக்கை மட்டும் பார்த்துட்டே இரு எல்லா கடையும். தோழர் வந்து ஒன்றை மாதிரியே வாட்ச் பிரியர் போல் வாட்ச் வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கார், ஹாப்பியாக இருக்கார். இவர் 2 பேரும் அண்ணன் தம்பின்னு நினைக்கிறேன், ஒரே மாதிரி வாட்ச் வாங்கியிருக்காங்க. அம்மா அந்த மாதிரி கடையை நான் உன்னை பார்க்காதன்ட்ட, வா 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 வாலியா வாங்கலா. ஓ குடைராட்டினம் நம்ம ஸ்பீடாக பறந்துட்டுருக்கு. எங்கள் அம்மா தான் எங்களுக்கு வழிகாட்டி. என்ன வாங்க போகிறேன், என்ன வாங்க திருப்பி சொல்லு. இரும்பு வாங்கல. இது 3 வாங்கியே ஆகணுமா? அதுதான் பண்ணி வந்திருக்க. இது இப்போ அடுத்த தெருக்குள்ளே பூந்தாச்சு. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக இந்த கல்லை வாங்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன். எந்த பொருள் எடுத்தாலும் 15 ரூபாய். அம்மா வெளியேருந்தே பார்த்துக்கோ, உள்ளே போவாத. 2 பேரும் வாரி வாரி கடிச்சிக்கிறாங்க. சரி போ 5 ரூபா கடைக்கு போ. உன்னால் இப்போ உள்ளே போய் சுற்றி ரவுண்ட் அடிக்க முடியாது, அதனால நீ வெளியே நின்று பார்த்துக்கோ. என்னடி குப்பியோட குப்பியாக போய் உட்காந்து ஏடி, குப்பியோட குப்பியா அவர் சோபான்னு நினச்சிக்கிட்டியா? சரி சரி உட்காரு உட்காரு. என்னம்மா எது எடு எடு எடு, ஒன்று எடு. நம்மளால் உள்ளெல்லாம் போயிட்டு இருக்க முடியாது, வெளியே வந்து சிறை கைதி மாதிரி நின்று எடுத்துக்க வேண்டியதான். 1 மட்டும் எடுமா, 2 வேணுமா? ஒன்று போட்டு அடுத்த மாற்றி வச்சுக்கலாம். வெளியிருந்து எடுத்து பார்த்தேன். எங்கள் அம்மா சொல்கிற மாதிரி கேட்குற மாதிரி தெரிய உள்ளே பூந்தாச்சு வீடியோ எடுக்கிறதுக்கு. மம்மி என்ன வாங்க போகிற? இது 2 தான் வாங்கினியா? மேல் தேய்க்கிறதா? ஆமாம் கேலக்ஸி கிளீன் இருக்கு. இல்லைம்மா ஜாமான் வளர்க்குறது, இது உடம்பு தேய்க்கிறது இல்லை, ஜாமான் வளர்க்குறது. வாங்கிக்கோ, உனக்கு ஜாமான் வளர்க்குறது தான் வாங்கிக்கோ. அது மேல் தேய்க்கிறது நினச்சிக்கிட்டாத. நீ டயர்டாக ஆக மாட்டியாம்மா? நீ டயர்டாக ஆக மாட்டியே. இந்த கல்யாணம் கண்டிப்பாக வானல் வாங்கிடுவாங்க போல. பார்த்துட்டே இருக்காதவா, எனக்கு தூக்கம் வருது. வாங்க மாட்டே நீ தெரியும், வாங்க மாட்டவா, ஈத்துட்டு போ. மேட்டா நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கா? வாங்க 5 செட்டு கிடக்கா? சரி இப்போ கூட்டு போக முன்னாடியா, கூட்டு போ. அதே மாதிரி படுத்து கிடந்தா சரி, நான் ரீக்ரியேட் பண்ணுறேன்.
நேற்றுலாம் இங்கே இப்போ லைவில் பார்க்கும்போது அப்படியே இதில் பூந்து இது ஃபுல்லாக கூட்டம். அந்த பந்தலுக்கு இந்த ஆண்டியும் கூட்டம், அந்த ஆண்டியும் கூட்டம். எங்கள் டாடி வந்து வல்லாரோட அந்த அருட்பெருஞ்சோதியை காண்றதுக்காக வேக வேகமாக போயிட்டுருக்கு. அப்படி ஆனால் இப்போ நம்ம ஜோதியை பார்க்க முடியாது, வேறு கதவெல்லாம் மூடி இருக்கும். தலை வர அப்படி இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கேட்டு பூட்டியிருக்கு. ஆனால் நாங்கள் போன வருஷம் இங்கே வந்தோம், அப்போ அந்த செயினெல்லாம் யூஸ் பண்ணியிருந்தோம். அதாவது இங்கே வந்து ஒரு நம்பிக்கை இருக்குது, இந்த கை கால் வலி, இந்த மூட்டு வலி அதெல்லாம் போகணுன்னா அந்த செயினை வச்சு எந்த பகுதியில் வலி இருக்கோ அந்த பகுதியில் போய் தடவுனா போய்டும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இருக்குது. அதெல்லாம் போன வருஷம் வந்தப்போ எங்கள் வீட்டிலலாம் ட்ரை பண்ணியிருந்தாங்க. அந்த வீடியோ வேணால் நான் ஆட் பண்ணுறேன். நேற்று வந்த கூட்டத்தில் செப்பலை தொலைச்சவங்க நிறைய பேர் போல். இதிலேருந்து நீங்கள் பார்க்குறது அங்கே வரைக்கும் எல்லாமே செப்பல் தான். இந்த மாதிரி பல இடத்துல நாங்கள் பார்த்துருக்கோம், செப்பலாக கிடக்கு. போங்க மாமி போங்க. அம்மா இங்கே எல்லோரும் உட்காந்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். எல்லாம் நடந்து வந்து டயர்டாகி கால் வழியில் உட்காந்துருக்காங்க, அப்படி தானே? அப்படி இதோ இருக்கு பாரு, அந்த கதவை திறந்து காட்டுவாங்க, ஜோதி காட்டு. ஜோதி எத்தனை மணிக்கு? 7:30 மணிக்கு தான் ஜோதி காட்டும், வழிபாடு. அப்போ அந்த கதவை திறந்து ஜோதி காட்டுவாங்க. அந்த வழிபாடுன்னு சொன்னார். வழிபாடு அது தெரியலீங்களே. டேடி வந்து இப்போ கதை கேட்டுட்டு இருக்காங்க. நான் லாஸ்ட் டைம் அந்த பக்கம் வீடியோ காமிச்சிருந்தேன். அந்த பக்கம் வந்து நாங்கள் லாஸ்ட் டைம் பண்ணியிருந்தோம், இந்த பக்கமும் பண்ணியிருந்தோம். இந்த பக்கம் ஓப்பனில் தான் இருக்குது போல். இந்த பக்கம் நான் சொன்ன மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள். எல்லாருமே கொஞ்ச நேரம் கழுத்தில் போட்டு, சில பேர் கால் கையிலலாம் வச்சுருப்பாங்க, எங்கெங்கெல்லாம் வலி இருக்கும் அங்கெல்லாம். அம்மா நீ இப்போ ஒன்று சங்கிலியில் போட்டு கட்டி வச்சுட்டுமாங்க, பூட்டு போட்டுருணுமா? யாரை வச்சு பூட்டு போடணும்? ஒன்று தான் கட்டி போடணும். கொலை தவிர்த்தோர் மட்டுமே உள்ளே புகுதல் வேண்டும். ஐயோ நாங்களாம் மாமிசம் சாப்பிட்றதாச்சே. அணை அடுப்பு அங்கே தான் இருக்குது. ஆனால் ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. சரி விடுங்க, நம்ம போகலாம். நான் இது வழியாக கார் போகுமான்னு தெரியலையே. கோயிலில் வந்து நைட்டில் வந்து அழகாக இப்போ டெக்கரேஷன் பண்ணிருக்காங்க. டெக்கரேஷன் சிவப்பு கலரில் தெரியும். கடலூர் வல்லார் சபையை நீங்கள்லாம் பகல் நேரத்தில் பார்த்துருப்பீங்க. இரவு நேரத்தில் மெளிருது, ஜொலிக்குது. ரெட் கலர்லேருந்து இப்போ க்ரீன் கலர், இப்போ பச்சை கலரில் மாறிடுச்சு. பச்சை கலர். சாயங்காலம் ஒரு 4 மணி இருக்கும். இங்கே தான் ஒரு வாரமாக தென்னைமர கடையில் உட்காந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம். இந்த இடத்துல புக்கு போட்டிருந்தாங்க. இப்போ புக்கெலாம் எடுத்து வச்சுட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். 3ஆவது வருஷம் நினைக்கிறேன். 3ஆவது வருஷமாக இங்கே வரும். கை பிடிச்சி எடுத்துருப்போம். அதுமாரி புக்கு வாங்கும்போது கை பிடிச்சி எடுத்துருப்பாள. வீட்டில் கிடக்கிற புக்கு படித்தா போதுமா டேடி? நம்ம பொன்னாடி கூப்பிடுது பாருவா. பார்த்துட்டா வரியா? சரி பார்த்துருவா. வளையல்ஸ் நைட் வியூ இப்படி தான் இருக்குது. ஒரே வெளிச்சமாக தான் இருக்குது. எல்லாம் லைட் தான் தெரியுது. நீங்கள் இப்போ பார்க்குறது வடலூர் தைப்பூசம் நைட் வியூ. பகலில் பார்க்குறத விட நைட்டில் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம அந்த டேங்க்கு வந்தாண்ட ஃபஸ்ட்டு கார்னரில் ஸ்டார்ட் பண்ணோம். அங்கேருந்து இங்கே ஒரு 4 தெரு இருந்தது. 4 தெரு முடிச்சுட்டு இதையும் முடிச்சு இந்த வழியாக போய் மறுபடியும் அங்கேருந்து சுற்றி இப்படி வந்தாச்சு. அப்போ ஆக்சுவலி நம்ம இந்த இடத்துல எண்டு பண்ணியாச்சு. இங்கேருந்து மறுபடியும் வீட்டுக்கு போக வேண்டியதான். இப்போ வந்து நாங்கள் குடராட்டினத்துக்கு போக போகிறோம். இந்த குடராட்டினம் நாங்கள் போனதில்லை.
நான் மம்மி மச்சான் நாங்கள் 4 பேர் மட்டும் போக போகிறோம். ராட்டம் சுத்தம் ராட்டம். எனக்கு பயம் வந்துடும், நான் கீழே போட்டுறேன். இப்போதைக்கு எடுக்கிறேன். கெட்டிமா பிடிச்சிக்கோ, கெட்டிமா வேற எல்லாரையும் ஏறுறேன். போதுமா? குதிரை ராட்டணும். ஆனால் என்னால் வீடியோ இதுக்கப்புறம் எடுக்க முடியாது. முடிஞ்ச அளவுக்கு எடுப்போம். போகிற வரைக்கும் ஸ்பீடு போவோம். அதுக்கப்புறம் வீடியோ எடுக்க முடியாது. ஓகே. அதெல்லாம் சும்மா பாக்ஸே உனக்கு மேலே ஏறி கிறுக்கிறுனா ஆயிடுச்சா இல்லையா? அதான் கயிறை பிடிச்சி நிற்கிறது தெரியுது. கிறுக்கிறுனா ஆயிடுச்சு உனக்கு.